அரை கிலோ 1 கிலோ வீட்டுக்கு கேட்குறாங்களே எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வைக்கலாம்ல. மிளகு, காப்பி, வாழை நேரடியாக விற்பனை பண்ணுறப்ப உங்களுக்கு ரேட் நல்ல ரேட்டு கிடைக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கும். ஆமாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்க எந்த ஊர் விவசாயியா? நாங்கள் அந்த மங்களங்கும்பில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டமா? ஆமாம், திண்டுக்கல் மாவட்டம். மிளகு விவசாயியா நீங்க? ஆமாம். எத்தனை மிளகு வச்சிருக்கீங்க? எத்தனை கொடி வச்சிருக்கீங்க? மிளகு இருக்குது, அது 100-200 முறை வரைக்கும் வச்சிருக்கிறோம். சரி, மிளகுல என்ன நன்மைகள் இருக்கு? நன்மைகள்னா மிளகுல அது நல்ல அந்த நமக்கு ஒரு நல்ல முறையோட ஒரு ரசம் வைக்கலாம், ரசம் வச்சு சாப்பிடலாம். ஒரு சளிக்கு நல்லது, அது சளிக்கு நல்லது. ஆமாம். இல்லை, மிளகு எல்லா பேரும் விரும்பி வாங்குறாங்க. ஆமாம். ஏன் எல்லா பேரும் விரும்பி வாங்குறாங்க மிளகு? அது ஒரு இதுக்கு தான், ஒரு மருத்துவத்துக்கு உதவும். ஒரு மருத்துவத்துக்கு இது உதவு. நல்லா என்னென்ன கொடி வச்சிருக்கீங்க? கருமுண்டா, பன்னீர், பட்டாணி சொல்றாங்களே, மூணுல எந்த செடி நல்லா இருக்கும்? இது கருமுண்டை தான் நல்லா இருக்கும். கருமுண்டை நல்லா இருக்கும். ஏன் பன்னீர் நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும். ஆனால் அந்த கருமுண்டை மாதிரி அது காய்க்காது. ஏன் அப்படி? அது நல்ல முறையோட காய்க்காது கருமுண்டா. அப்படியா? நல்ல வெயிட் நல்லா கொடுக்கும். கிலோ கணக்கு எடுத்தோம்னா நல்ல வெயிட் கிடைக்காது. அப்படியா? அதனால விரும்பி அதைத்தான் போடும். அது நல்ல வெயிட்டான கருமுண்டா. சைஸ் குட்டியா இருக்கும்ல? ஆமாம். அதுதான் அது அப்படி இருக்கிறதுனால தான் அது நல்ல வெயிட் கொடுக்கும். அப்படியா? ஆமாம். வெயிட்டு நல்லா கொடுக்குமா? நல்லா இருக்கும். இல்லை, என்ன நன்மைகள்? எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க இங்கே? 100-120 வாங்குவாங்க. 100 இல்லை. எத்தனை கிலோ பச்சை மிளகு காய போட்டால் எத்தனை கிலோ மிளகு வரும்? 1க்கு 3. 1க்கு 3 வருமா? ஆமாம். மிளகெல்லாம் இப்போ பார்க்க போனால் இயற்கையாகவே வளர்க்குறீங்க? எதுவுமே கிடையாது. இயற்கை தான் இது விவசாயம் பண்ணிட்டு வர்றான். இயற்கையாகவே பண்ணுறீங்க? ஆமாம். மிளகு கேட்டால் அனுப்பிச்சி வைப்பீங்களா? ஆமாம். வெளியூருக்கு அனுப்பிச்சி வைப்பீங்களா? அரை கிலோ 1 கிலோ வீட்டுக்கு கேட்குறாங்களே எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வைக்கலாம்ல? உங்கள் நம்பர் கீழே கொடுக்கலாம்ல? சரி, அட்ரஸில் போட்டால் கொரியரில் அனுப்பிச்சி விட்டுலாம்ல? விட்டுடலாம். மிளகு எல்லாம் ஆர்கானிக் முறையில். ஆமாம். எதுவுமே உர வைக்காம தயாரிக்கிறீங்க? உர வைக்காம. இது சாப்பிட்றதுனால உடம்புக்கு எல்லாம் எது நல்லது? நல்லது உடம்புக்கு. இயற்கையான முறையை தயாரிக்கிறீங்க? ஆமாம். மிளகு என்னென்ன தயாரிக்கிறீங்க? மிளகு, காப்பி, வாழை, ஆரஞ்சு. இப்போ ஆரஞ்சு கூட அத்து போச்சு. சரி, அது போயிடுச்சு. இப்போ காப்பி, வாழை, மிளகு இதுக்கு தான் நிற்குது. என்னென்ன கஷ்டப்படுறீங்க விவசாயத்தில்? நாங்கள் ரொம்ப காசு பணம் இல்லாமல் நாங்கள் எங்கள் உத்தியோகத்துக்கு நாங்களாக போட்டு நாங்களாக வேலை செஞ்சுக்கிறோம். இது மாதிரி எங்கள் மிளகு கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆமாம். நேரடியாக விற்பனை பண்ணுறப்ப உங்களுக்கு ரேட் நல்ல ரேட்டு கிடைக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கும். ஆமாம். எங்களுக்கு பொருள் நீங்களே விற்கிறப்ப ஒரு ஆள் இல்லாம நல்ல ரேட்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாம். அதனால கீழே உங்க நம்பர் கொடுக்குறேன், கேட்டாங்கன்னா அனுப்பிச்சு வைங்க. எங்களுக்கு படிப்பு இல்லாதனால எங்ககிட்ட அப்படி வாங்கிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு உரம் இல்லாமல் ஒரு காப்பிக்கோ ஒரு மிளகுக்கோ நாங்கள் போட முடியாமல் முழிக்கிறோம். அப்படி நாங்கள் கடன் வாங்கி தான் உரம் போட வேண்டியிருக்கு. இன்றைக்கி எங்கள் செல்வேந்திரன்கிட்ட வேலை பார்க்குறேன்னா அவர்கிட்ட நான் கடன் வாங்கி தான் என் காட்டுக்கு உரம் போடுறேன். நன்றி. நன்றிங்க. நன்றி சாமி. Yeah.